இப்போ இடைத்தேர்தல் வந்துட்டு இன்று முதல் வேட்புமனு எல்லாம் தாக்கிட்டு வராங்க திமுக சார்பிலையும், அடுத்ததான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில சார்பு பண்ண போறாங்க. அதிமுக போட்டியிடாத காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது பயம் தான், வேற என்ன. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்ற பிறகு அதிமுக கிட்டத்தட்ட 10 தேர்தல் இது வரைக்கும் சந்திச்சிருக்காங்க. 10மே தோல்வி. இப்ப 11வது தேர்தல் இதுலயும் போனாலும் அது கண்டிப்பாக தோல்விதான் கிடைக்குங்கிறது முதல்ல இருந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சுது. அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே, அவருக்கு மட்டுமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட கொடுமை என்னன்னா, கண்டிப்பா 3வது இடத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது உறுதி. 4வது இடத்துக்கு போனா அதை விட கேவலம். ஆனா 3வது இடம் இப்போதைக்கு மினிமம் கேரண்டியில இருக்கு. இப்போ 3வது இடம் அப்படிங்கிறது இன்னமும் மறுபடியும் ஒரு பெரிய பின்னடைவை தான் கொடுக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப நீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7 இடங்கள்ல தமிழகத்துல டெபாசிட் காலி. அதுல குறிப்பா தென் சென்னையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய பையனே டெபாசிட்டை தொலைச்சிட்டு போய் நிற்கிறார். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலே டெபாசிட் இழந்திருக்காங்க. அப்படி 8 இடத்துல மொத்தத்துல 40க்கு 8 இடத்துல டெபாசிட் தொலைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதே சமயத்துல பாஜக கிட்டத்தட்ட 12 இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி. பாஜக ஒரு பக்கம் வளர்ந்து போயிட்டு 12 இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கு. 81 சட்டமன்ற தொகுதிகள்ல பாஜக 2வது இடத்துல வந்திருக்கு. ரொம்ப சேலஞ்சான ஒரு இதை கொடுத்துருக்கு. பாஜக வளர்ச்சி அபரிமிதமா வந்திருக்குங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இந்த ஓட்டு சதவீதம் கூட பாஜக மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மற்றதுக்கெல்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. திமுகவுக்கெல்லாம் நீங்க போன சட்டசபை தேர்தலோட ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 10% ஓட்டு அவங்களுக்கு குறைவாயிருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 13% ஓட்டு குறைஞ்சிருக்கு. கழிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் வாங்கின ஓட்டுக்கும் இடையில உள்ள சரிவு, தேய்மானம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்கு அதிமுக. இந்த சூழ்நிலையில அவங்க மறுபடியும் அதில் நின்னாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் ஒரு தோல்வியை தான் கொடுக்குங்கிறதுனால அவங்க நின்றுட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. அவங்க ஒதுங்கினதோட அவங்க கூட அணி அமைச்சுன்னு தேமுதிகவும் கூட அவங்களும் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்ப பாஜக அணியில இருந்து, பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து பாமக வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கு. அன்புமணி அவங்க இப்போ களத்துல நிக்கிறாரு. அவர் அன்புமணி 2016லயே அந்த தொகுதியில நின்று போட்டிட்டு 41,000 ஓட்டு வாங்கினவர். அப்ப அந்த சூழ்நிலையில மறுபடியும் அவர் அந்த தொகுதிக்குள்ள அவர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு. இன்னொன்னு அவர் வன்னியர் சங்கத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைவரா இருந்து மாநில துணைத் தலைவர் பதவியில எல்லாம் இருந்தவர். பாமக பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் ஒரு மாநில அளவுல பொறுப்பாளர், மாநில துணைத் தலைவர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு இன்னொன்னு அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை வன்னியர்கள் அதிகமாக உள்ள ஒரு தொகுதி. திமுக தரப்புல இவங்க என்ன மனக்கோட்டை கட்டியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எடப்பாடி பிரஸ்டேஜ் அவர் நின்றுதான் ஆகணும். அப்ப ஒரு வேட்பாளரை அவர் நிறுத்தும் போது அவங்க கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாங்க. அதே மாதிரி பாமகவும் ஓட்டு நிறைய வாங்குவாங்க. அப்ப 2 வாங்கும்போது கண்டிப்பா ஓட்டு டிவைட் ஆகி போகும்போது ஈஸியா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்த மாதிரி அங்க ஒரு வெற்றி வாய்ப்பு ஈஸியா வெற்றி பெறலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இவங்க வாபஸ் வாங்கினால என்ன ஆகி போச்சுன்னா, வன்னியர்ஸ், அதாவது அதிமுகவில் உள்ள வன்னியர்கள் கண்டிப்பாக திமுக ஓட்டு போட போறது இல்லை. அவங்க நிச்சயமா அவங்க பாமக தான் ஓட்டு போடுவாங்க. தேமுதிகவில் உள்ள வன்னியர்கள் கண்டிப்பாக அவங்க என்ன புறக்கணிச்சுட்டாங்க. அப்ப அவங்களுடைய ஓட்டு, வன்னியர் சமுதாயமும் பாமக தான் ஓட்டு போடணும், திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வழக்கம் போல இந்த திமுக, இந்த திராவிடியா மாடல் ஆட்சி அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சியும் அப்படித்தானே, இந்த விளங்காத கட்சிகள் இப்படித்தானே செய்துட்டு இருக்காங்க. தேர்தல் பணியில ஈடுபடக்கூடியவங்க விலைக்கு வாங்குறது, அப்புறம் இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் 5,000 10,000 கொடுக்கறது. அதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அப்படித்தான் பண்ணாங்க. மனுஷன்லாம் ஆடு மாடு மாதிரி கொண்டு போய் பட்டியல அடைச்சு வச்சு அங்க கரகாட்டம் எல்லாம் நடத்தி அங்க படங்கிடம் எல்லாம் போட்டு காணிச்சு சாராயத்தெல்லாம் வாங்கி ஊத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே. வீடு வீடா இறைச்சி 1 கிலோ 2 கிலோ இறைச்சி எல்லாம் கொண்டு வீடு வீடா கொடுத்துட்டு தெரிஞ்சாங்களே. இதெல்லாம் தேர்தல் கமிஷன் சத்ய பிரதா சாகுன்னு ஒருத்தர் இருக்காருலாம், இவரு என்னத்தை பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு அதுல ரொம்ப கேள்வி. எனக்கு சாமானியனா எனக்கு ஒரு பயங்கர கடுமையான ஒரு கோபம் இந்த ஆளுக்கு மேல. ஒரு அதிகாரி, ஒரு சின்ன சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள உள்ள அந்த தொகுதிக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தலை கூட நேர்மையா நடத்த முடியலன்னா இவங்க எல்லாம் எதுக்கு அந்த பதவியில இருக்காங்க? ஒரு IAS கேடர்ல இருந்து எதுக்கு எந்த பிரயோஜனம்? தேவையா இதெல்லாம்? இவங்க எல்லாம் அப்படியே சட்டை கலத்தி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இருக்க அர்த்தம் இல்லாதது. இந்த ஆளுதான் பழையபடி இங்க விக்கிரவாண்டியிலும் பண்ண போறாரு. ஒண்ணு இல்லைங்க, திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பாக்குறாரு இந்த தேர்தல் அதிகாரி. பாருங்களா, நீங்க நடத்த முடியாது. ஒரு பெரிய கேலி கூத்தா இல்லையா இது? நீங்க இங்க இருக்கக்கூடிய
தேர்தலில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள், அதிகாரிகள் அவங்க முறையா செயல்பட மாட்டாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஆந்திராவில இருந்து கூட்டிட்டு வாங்க, ஊபில இருந்து கூட்டிட்டு வாங்க, எங்க இருந்து வேணாலும் நீங்க கூட்டி வந்து நிப்பாட்டலாமே. நீங்க வந்து அதை முறையா நடத்தணுங்கிறதா உங்க இலக்கா இருந்ததுன்னா கூட்டிட்டு வரலாம், தாராளமா கூட்டிட்டு வரலாம். இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க ஒழுங்கா பாதுகாப்பு பணியை சரியா செய்யல அப்படின்னா துணை ராணுவ படையை தேவைக்கு கொண்டு இறக்கலாம். இடைத்தேர்தல் தான், எவ்வளவு வேணாலும் கொண்டு இறக்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த தேர்தலை ரத்து பண்ணுங்கிறது உங்க கையில தான் அதிகாரமே இருக்கு. ரத்து பண்ணலாமே, பணம் கொடுத்துட்டாங்க, தேர்தல் அன்னைக்கு கூட நீங்க ரத்து பண்ணலாமே. யாரு கேட்க போறவங்க இந்த ஓட்டு பதிவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நேற்றுக்கு வந்து நைட்டு வீடு வீடா போய் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க திமுக காரங்க. ரைட்டு, காலையில அறிவிங்க, இல்ல நைட்டு 12 மணிக்கு அறிவிச்சு விடுங்க. தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறது, ஒத்தி வைக்கப்படுகிறது, ரத்து செய்யப்படுது. ஒத்தி வைப்பு என்ன, ரத்து செய்யப்படுகிறது. திமுக தரப்புல இருந்து பணம் கொடுத்தனால அந்த வேட்பாளர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாமே. தகுதி இழப்பு செய்யுங்க, அப்புறம் கோர்ட்ல போய் தகுதி ஆயிட்டு வரட்டும். அதுக்கெல்லாம் விடிஞ்சு போயிட நேரம். அது பிறகு அடுத்த தேர்தலில் வேற ஆளை நிப்பாட்டுவாங்க. அப்படி பண்ணுங்க. நீங்க 4 தேர்தலில் இடைத்தேர்தல் இதெல்லாம் பண்ணதானே சார் அது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு வெற்றியா இருக்கும். 40 தொகுதியிலையும் பணத்தை கொடுத்து, 40 தொகுதியிலையும் முறைகேடு பண்ணி, 40 தொகுதியிலையும் அதை ஓட்டு சதவீதம், ஒரு ஓட்டு சதவீதத்தை முறையா அறிவிக்க துப்பு கட்ட ஒரு அதிகாரியை வச்சு தேர்தல் நடத்தினா எப்படி நேர்மையான தேர்தல் நடக்கும்? எனக்கு வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து இந்த சத்யபிரதா சாஹூ வந்து கண்டிப்பாக நேர்மையா நடந்துட மாட்டார், நடக்க மாட்டார். அவர் வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குற ஒரு ஆளா அடையப்பட்டாரு. திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறதுல தான் இவர் வந்து சரியா இருப்பார். அல்ல முதல்ல செய்ய வேண்டியது இந்த ஆளை வேற எங்கேயாவது இந்த காஷ்மீர் மாதிரியான மாநிலத்துக்கு அனுப்பி விடலாம். ஒரு நேர்மையான அதிகாரியை கொண்டு வச்சு இந்த தேர்தலை நடத்தலாம். முதல் பாயிண்ட். அப்படி நேர்மையான அதிகாரி இருந்து நடத்தினாங்கன்னா நிச்சயமா திமுக தோத்து போயிடும். தேர்தல் மட்டும் பணம் பட்டுவாடா இல்லாம நடத்த சொல்லுங்க, நடத்திட்டு பார்ப்போம். விக்கிரவாண்டியில 100% பாமக தான் வெற்றி பெறும். இதெல்லாம் முறையீடெல்லாம் பண்ணா கூட அவங்க வெற்றி பெறுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அங்க ஒரு பெரிய சூட்சுமம் அவங்க இருக்கு. திமுக அந்த இடத்துல வந்து 40க்கும் நாங்க தான் வெற்றி பெற்றோம்ல இப்ப தம்பட்டம் அடிச்சுட்டு தெரியாங்கல்ல. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில மட்டும் இடைத்தேர்தலில் திமுக தோக்கட்டும், அதோட முடிஞ்சு போச்சு. 40 வெற்றியும் அதுல காலாவதி ஆகி போயிடும். அது செல்லா காசா போயிடும். இப்ப ஏற்கனவே செல்லா காசு தான், பிரயோஜனம் இல்லாத வெற்றி தான். வெற்றி பெற்றதுல என்ன பிரயோஜனம்? போய் கேண்டீன்ல போய் பாராளுமன்ற கேண்டீன்ல போய் எங்களுக்கு வந்து அசைவும் போடலன்னு சொல்லிட்டு 6 ஆசை அங்க இருந்து சொல்லிட்டு திருவாரு. அவ்வளவுதான் வேலை. வேற என்னது? டீ காபி குடிப்பாங்க, வேற என்ன? சும்மா காசு ரொம்ப கம்மியான காசுல, ஏன்னா அவங்க ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்களா, அதனால கம்மியான காசுல வந்து அவங்களுக்கு டீ காபி கூட கிடைக்கும், பரோட்டா அப்புறம் வந்து சப்பாத்திக்கு பத்தி கிடைக்கும், வாங்கி தின்னுட்டு அலைவாங்க. வேற என்ன செய்வாங்க சொல்லுங்க? எதுவுமே இருக்காது. மிஞ்சி போனா வெளிநடப்பு பண்ணிட்டு அலைவாங்க. அதனால வெளிநடப்பு பண்ணி ஏதோ ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு அலைவாங்க. இவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தேர்தலை மட்டும் முறையாக நடத்தினா கண்டிப்பா திமுக தோத்து போயிடும். 40க்கு 40ன்னு சொன்ன இது அடிபட்டு போயிடும். அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகி போயிடும். அதனால எந்த வழியிலாவது, எந்த தில்லுமுள்ளு பண்ணியாவது, எந்த முறைகேடு பண்ணியாவது திமுக வெற்றி பெறணுங்கிறதுல தான் அவங்க குறியா இருப்பாங்க. ஏன்னா நேரடியாக களத்துல திமுக நிக்குது. திமுக வெற்றி பெறணும் தான் நினைப்பாங்க. ஆனா அங்க களத்துல உள்ள சூழ்நிலை என்ன போச்சுன்னா, விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் புகழேந்தி. அவர் தான் வந்து எம்எல்ஏ இருந்து இப்ப காலமானவர். இப்ப அவருக்கு பதிலாக அங்க திமுக யார கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா கௌதம சிகாமணி கொண்டு வைக்கிறாங்க. ஒரு வன்னியரை கூட அந்த பதவியை கொடுக்கல. இப்ப வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அப்படின்னா அது பின்னாடி செயலாளர், திமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர். அப்ப அந்த மாவட்ட செயலாளர் பதவி கூட ஒரு வன்னியரை வைக்கலங்கிறது வந்து அந்த தொகுதியில் உள்ள வன்னியர்களுக்கு எல்லாம் தெரியுதானே? விக்கிரவாண்டி பகுதி வன்னியர்களுக்கு தெரியாதா? இப்போ திமுக வந்து வன்னியர்களை புறக்கணிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? திமுக வந்து வன்னியர்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாடை பண்ணிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு, அவங்களுக்கு தெரியும். இடஒதுக்கீடுலயும் அவங்க வந்து எதுவுமே பண்ணல, எந்த துரும்பையும் தூக்கி போடல. அதனால இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அங்க ஒரு சேலஞ்சு இருக்கு. அவ்வளவு ஈஸியா வெற்றி பெறலாம்ங்கிறதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. அப்படி வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்க பணத்தை அள்ளி வீசுவாங்க. முறைகேடுகள் என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளோதையும் செய்வாங்க. இது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாதா? ஒரு பழுத்த அரசியல்வாதி தானே. அன்புமணி ராமதாஸுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலை கூட தெரியும். ஆனா அவரே அனுபவப்பட்டு இருந்த தேர்தலில் நிச்சயமா இந்த இடைத்தேர்தலில் அவங்க தனி கவனம் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வீடு வீட ஏறி இறங்குவாங்க. நிச்சயமா அங்க வந்து ஒரு பெரிய இது நடக்கும். பணப்பட்டுவாடா இல்லாம முறையான தேர்தல் நடக்கிறதுக்கு மற்றவங்க எல்லாம் பாடுபட்டு அதை செய்து விட்டாங்க அப்படின்னா நிச்சயமா திமுக அங்க தோல்வியை தான் தழுவும். 2027 நாங்க தனது அரசியல் பயணமே தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு இடைத்தேர்தலையும் போட்டியிடல அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் விட்டுருக்காரு சார். காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இடைத்தேர்தல்ல முதலாக வந்துட்டு திண்டுக்கல்ல போட்டிட்டார் சார். அது ரோல் மாடலா வரக்கூடிய விஜய் அப்படின்னு தான் அதிமுக சொல்லிட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க? நீ எம்ஜிஆர் கூட விஜய் கொண்டு கம்பேர் பண்ணக்கூடாது. அது வேற, இது வேற, இது வேற. அவர் வந்து அந்த லெவலுக்கு எல்லாம் வந்து இவரு கிடையாது. அது புலின்னா இது பூனை, அவ்வளவுதான். நீங்க அதை பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், இவர் வந்து 2026 தான் சட்டசபை தேர்தல் தான் எங்களுடைய இலக்குனா என்ன ஈர பணிங்காயத்துக்கு இவர் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி அறிவிச்சாரு.
கேலி கூத்தா இல்லையா அது? கட்சியை நீங்க வந்து இந்த தேர்தல்லாம் முடிஞ்சு ஆசுவாசமா நீங்க அமைச்சிட்டு போலாமா? 2026 தானே வரப்போகுது. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க கட்சியை அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. இப்ப கட்சியை அறிவிச்சிட்டீங்க, அப்ப எலெக்ஷன்ல சந்திக்க போறாங்கன்னு தானே அர்த்தம். சந்திச்சிருக்கணும்ல, அது இல்ல. அப்புறம் சீமானுடைய சின்னத்தை தூக்கி நீங்க வந்து அவருக்கு விளம்பரப்படுத்தி அவரு கூட கூட்டணிங்கிறத நீங்க வந்து உங்க ரசிகர்களுக்கெல்லாம் சொல்லி எடுத்து ஓட்டு போட வச்சுட்டீங்க. அவங்களும் ஓட்டு போட்டு எடுத்து ஒரு 4% கிடைக்கக்கூடிய ஓட்டை ஒரு 8% ஆக்கி அவருக்கு ஒரு அங்கீகாரமும் வாங்கி கொடுத்தாச்சு சீமானுக்கு. ரைட்டு, ஓகே, ஒளிஞ்சு போட்டா நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப வந்து இடைத்தேர்தலை நீங்க நிக்கலாமே, துணிஞ்சு நிக்கலாமே. அடுத்த முதலமைச்சர் நாம தான் வரணும்னே ஒரு ஆசை இருக்கு. ஆசை மட்டும் போததில்ல, இருந்தா போறாதில்ல. நிக்க வேண்டியது என்ன களத்துல? துணிஞ்சு இறங்கி நான் வாங்கி காணிக்கிறேன் ஓட்டை, நான் வெற்றி பெற்று காணிக்கிறேன்னு இறங்க வேண்டியது. வேண்டாம், அதெல்லாம் பண்ண மாட்டேன். திமுகவுக்கு எதிராக எந்த வேலையுமே விஜய் வந்து எடுக்க மாட்டார். ஏன்னா இப்ப அவங்க வேட்பாளரை விட்டாங்கன்னா அங்க ஒரு பெரிய ஓட்டம் ஒண்ணு விழும். என்ன ஓட்டம் விழும் அப்படின்னா, விஜயனுடைய ரசிகர்கள் அதிகமானவர் யாருன்னு நினைக்கிறீங்க? பட்டியலின சமுதாயம், குறிப்பா பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க அதிகமான ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்க. அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அதிகமா, எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் ஒரு ரசிகர் இருக்காங்க. எங்க வீட்டமே விஜயுடைய ரசிகர் தான். ஆனாலும் விஜயனுடைய ரசிகர்கள்ல ஜாதி ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலின, குறிப்பா பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க அதிகமான பேர் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்காங்க. இப்ப அவர் வேட்பாளர் நிப்பாட்டினார்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதியில வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம், அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து பறையர் சமுதாயம். இப்ப அந்த பறையர் சமுதாயத்தினுடைய ஓட்டை இவரு நின்னா பிரிஞ்சுனா திமுக கன்ஃபார்மா தோக்கும். ஏற்கனவே தோக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கு. அது தோல்வி வந்து இன்னமும் அதிகமாகி போயிடும். அந்த தோல்வியினுடைய அம்சங்கள் இன்னும் கூடி போயிடும். எப்படி நிப்பாரு அவரு? திமுகவை தூக்கி நிறுத்தது தானே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு பி டீம் தானே. பாஜகவுக்கு வரக்கூடிய ஓட்டை பிரிக்கணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டை டிவைட் பண்ணி விடணும், திசை மாத்தி விட்டு மடை மாத்தி பண்ணி விடணும். மற்றபடி இவரு முதலமைச்சர் ஆகிறதுக்கோ இல்லைன்னா இவர் வந்து நிறைய இடத்துல வெற்றி பெறதுக்கோ அந்த மாதிரிப்பட்ட இலக்கே கிடையாது. அவங்க நோக்கமே என்னன்னா எந்த வகையிலாவது திமுகவை காப்பாற்றணும். அதுக்காக வேண்டிதான் போன எலெக்ஷன்ல, போன 2021 சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சிவப்பு பெயிண்ட்ல வந்து சைக்கிள்ல வந்தார் அண்ணன். வந்து ரசிகர்களுக்கு எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கிறத சிம்பாலிக்கா சொன்னாரு. இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஓட்டெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு போட்டு, அது சீமானுக்கு போட்டுங்கிற அடிப்படையில் அவரே ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை தூக்கி வச்சு ஒரு டிசைன் பண்ணி அதை வெளியிட்டு அதெல்லாம் புரிஞ்சிருவாங்கல்ல, நிறைய ரசிகர்களுக்கு உணர்த்தினாங்க. அதை ஓரளவு ஓட்டும் போட்டாங்க. சரிதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓட்டு போட்டு தானே 8.1% ஓட்டு வந்து நாம் தமிழரால் வாங்க முடிஞ்சது. இதை கொண்டு வந்தாரு. இப்ப இந்த இதுல வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சிம்பாலிக்கா சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அந்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்ல முடிஞ்சது, இதுல சொல்ல வேண்டியதானே? என்னன்னா திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு 5000 ஓட்டு போனாலும் இழப்பு தானே. 5000 ஓட்டு திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு. ஏன்னா அது ஒரு சட்டமன்ற தொகுதி. ஒரு 5000 ரசிகர்கள் இந்த பக்கம் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா என்ன கிழிஞ்சு போயிருங்க. அதனால திமுக பாடு அந்த அதோகதியாகி போயிடும். அப்போ அதை திமுக காப்பாத்துறதுக்காக நடிகர் விஜய் வந்து தேர்தலில் நிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல வேற ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. ஒரு திமுக ஒரு அடிப்படையில திமுகவுக்கு ஒரு கொத்தடிமை வேலை அவங்க கொடுத்த அஜெண்டாவை ஒரு நிறைவேற்றிட்டு இருக்காரு.